ராசி சக்கரத்தில் 3வது ராசியாகவும் புத பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசியாகவும் வருவது தான் மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்களுக்கு சில பல காலங்களாகவே நிறைய விதமான கஷ்டத்தையும் அவமானத்தையும் பார்த்து வந்துட்டுருப்பீங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டமாவது நன்மை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதா? அப்படி நன்மை தரக்கூடியதாக இருந்தால் அது என்னென்ன, உங்களை சுற்றி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடைபெற போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணணும், எந்த கடவுளை வணங்கணும், பொதுவாக உங்கள் குணாதிசயம் எப்படிப்பட்டவை அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைய போகுது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸில் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு ஐயப்பனை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனசில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும், அதில் ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஐயப்பனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை நடத்தி கொடுப்பாரு. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் மிதுன ராசிக்காரங்க யார், அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் எப்படிப்பட்டவையாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசி புத பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசி. புத்தி கூர்மை இவங்க கிட்ட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். படிப்பு திறன் அதிகரிக்கும். படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க எந்த அளவுக்கு படிப்பு மேலே பற்று இருக்கோ அந்த அளவுக்கு அதிகமாக படிப்பாங்க. எப்பொழுதுமே அமைதியான தோற்றத்திலேயே காணப்படுவாங்க. மற்றவங்க நம்மளால் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களோட முதல் குறிக்கோளாக இருக்கும். யாரையும் மனசு நோகிறப்படி பேச மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க, பொய் அவ்வளோக்கு பேச மாட்டாங்க. அந்த பொய் கூட மற்றவங்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிரும் அப்படின்னு பார்த்துட்டாங்கன்னா உயிரே போனாலும் மற்றவங்ககிட்ட பொய் பேச மாட்டாங்க, பொய்யான விஷயங்களை தகவலை பரப்ப மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு பின்னாடி இவங்க மற்றவங்களுக்கு எவ்வளவு நல்லவங்களாக தெரிஞ்சாலுமே இவங்க வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டிருப்பாங்க. குடும்ப விஷயத்தில் ரொம்ப அடிபட்டிருப்பாங்க, பெற்றோர் விஷயத்தில் அடிபட்டிருப்பாங்க. மனசில் வெறும் ரணங்கள் தான் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். ஆனால் இது அவ்வளோ சீக்கிரம் மற்றவங்க யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. எவ்வளோ பிரச்சனை ஆனாலும் தன்னைத்தானே பலப்படுத்திக்குவாங்க. அந்த ஆற்றல் இவங்கக்கிட்ட இயற்கையாகவே அதிகமாக இருக்குது. இவங்கக்கிட்ட மைனஸான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமைதி தான். பேச வேண்டிய இடத்துல அமைதியாகவே இருப்பாங்க. பேச வேண்டிய இடத்துல கரெக்டாக பேசிட்டாங்கன்னா இவங்க எங்கேயோ இருக்க வேண்டியது அப்படின்னு மற்றவங்களாம் சொல்லக்கூடிய அளவில் இவங்களுடைய நிலை இருக்கும். ஆனால் இவங்க பேச வேண்டிய இடத்துல பேசாமல் அமைதியாக போகிறது தான் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பலவீனமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்வாங்க. தனக்கு இல்லாட்டி பரவாயில்ல, தான் நல்லாட்டி பரவாயில்ல, மற்றவங்க நல்லா இருக்கணும், மற்றவங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர் இவங்க தான். ஒரு கோயிலுக்கு போனால் கூட தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சுயநலமாக என்றைக்குமே வேண்டிக்க மாட்டாங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், உற்றார் நல்லா இருக்கணும், உறவினர் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் இவங்க மோஸ்ட்லி வேண்டிக்குவாங்க. இவங்க செய்யக்கூடிய தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஆசைப்பட்ட தொழிலாக இருக்கும். ஆனால் செய்கிறது இவங்க விருப்பத்தகாத தொழிலாக இருக்கும். அவங்க படித்த அந்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் சூழ்நிலையும் காலமும் அவங்களுக்கு அதை லேட்டாக தான் கொடுக்கும். அதனால் இப்போதைக்கு அவங்களுக்கு வேலைக்கு போவாங்களே தவிர பிடிச்சி தான் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு கிடையாது. வீட்டு கஷ்டத்துக்காக ஏதாவது லோன் பிரச்சனை, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுற பிரச்சனை, காலேஜ் ஃபீஸ் கட்டுற பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இதுக்காக மட்டும்தான் பிடிக்காத வேலையை பல வருஷமாக இவங்க செஞ்சிட்ருப்பாங்க. இவங்களுக்கு பிடிச்ச ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் எப்படி சொல்கிறதுனா அந்த பிடிச்ச விஷயமே இவங்களுக்கு கிடைக்காத வண்ணமாக தான் இருக்கும். ஒரு நாள் நம்ம ஃபேமிலியோடு இருக்கக்கூடாதா, லீவ் போட்டுட்டு ஜாலியாக இருக்கக்கூடாதா, வெளியே போகலாமே அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அந்த டைமில் அப்படி யோசிக்கும் போது டக்குன்னு பிள்ளைங்களோட ஃபீஸு, குடும்ப செலவு இதெல்லாம் அந்த சந்தோஷமான ஒரு தருணத்தையே கெடுத்து விடக்கூடிய வகையில் தான் இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு போதுமான அளவு பணம் கிடைக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு பயிற்சிகள் நிறைய நடக்கிறனால
நல்ல பலன் கூடிய விரைவில் கிடைக்கும், நம்பிக்கையோடு இருங்க. முக்கியமாக உங்கள் ராசி அதிபதி இருக்கிறார்ல, அந்த புத பகவானை விரதம் இருந்து அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நல்ல வழியை கூடிய விரைவில் காட்டுவாங்க. ஏன்னா நீங்கள் நார்மலாகவே எல்லாருக்கிட்டையும் நேர்மையாக இருக்கீங்க. நல்லவங்களுக்கு எப்பயுமே நல்லது தான் நடக்கும். கெட்டது நடந்தாலுமே கடவுள் வந்து கடைசி ஒரு நொடியில் கூட உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுத்துருவார். அதனால் கவலைப்படாமல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தைரியத்தோடு பண்ணுங்கள். முக்கியமாக நேர்மையாக பண்ணுங்கள். நேர்மையான வழியில் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலன் கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். மேலும் இந்த பதிவு வந்து மிதன ராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா, நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் உங்களுக்கு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய உறவு கிடைக்கும். அது யார் மூலிமா கிடச்சிது அப்படின்லாம் தெரியாது. அந்த உறவால் வந்து உங்களுக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறும். எவ்வளவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ அதில் 1% கூட மாறினா அது நம்மளுக்கு சந்தோஷம் தானே. அந்த வகையில் அந்த ஒரு நபரால் உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறக்கூடிய ஒரு கிரக அமைப்பு நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் கோச்சார கிரகங்கள் வந்து உங்கள் ராசியில் ரொம்பவே சாதகமான நிலையில் அமைஞ்சிருக்கு. இதனால் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயம்லாம் 50% நடக்கும். மேலும் உங்களை சுற்றி இருக்க சொந்தக்காரங்க உங்களை ரொம்ப ஏளனமாக பார்த்துருப்பாங்க. இவன் எங்கே உருப்பட போகிறான், இவன்லாம் உருப்பட மாட்டான், இப்படி வேலைக்கு போயிட்டு இருந்தால் எப்போ சம்பளம் வாங்கி எப்போ வீடு கட்டி எப்போ வந்து ரொம்ப வசதியாக வாழ்கிறது அப்படின்னு நினச்சவங்க கிட்டையெல்லாம் பொறாமப்படுற அளவுக்கு உங்களுடைய கௌரவம் கிடைக்க போகுது. இப்போ வரைக்குமே, அதாவது நேற்று வரைக்கும், இன்னைக்கு வரைக்குமே உங்களை மதிக்காதவங்க இதுக்கு மேலே உங்களை ரொம்பவே வியந்து பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் ரொம்ப முக்கியமாக பலவிதமான முடிவை இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க. மேலும் மனசுக்குள்ளே என்ன குழப்பன்னே தெரியல, எதையோ நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு யோசித்தவங்களுக்கு அந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. குடும்பத்தை எப்படி காப்பாற்ற போகிறோம், பிள்ளைங்களுக்கு எப்படி நம்ம வந்து ஃபீஸ் கட்ட போகிறோம், பிள்ளைங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தால் அவங்களுக்கு எப்படி நம்ம ஃபீஸ் கட்ட போகிறோம் அப்படின்னு பயந்துட்டு வந்த உங்களுக்கு நல்ல நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த கிரகங்களுடைய அமைப்பால் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னும் சொல்கிறாங்க. சின்ன சின்ன சண்டையால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பலவிதமான பிரச்சனை வந்திருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகி மகிழ்ச்சியான நிலவரம் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒரு விஷயம் வந்து குறித்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இந்த காலகட்டத்தில் சந்தோஷகரமான ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும். அது நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷமாக நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டுருக்கீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளும் அங்கீகாரமும் ரொம்ப வருஷமாக கிடைக்காமே இருந்திருக்கும். அதை நினச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த நிலை மாறி நீங்கள் எப்படியெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அந்த வகையில் உங்களுக்கு எல்லா விதமான சலுகைகளும் அங்கீகாரங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தொட்டதெல்லாம் தூங்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதை வந்து மனசில் பதிச்சு வச்சுக்கோங்க. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் நல்ல படித்து நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க. உங்களுக்கு கீழே வேலை செஞ்சவங்க எல்லாம் மேலே போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் இருக்க வேண்டிய இடத்துலையே பல வருஷமாக இருந்திருப்பீங்க. அந்த நிலைகளும் இனிமேல் இல்லாமல் போகுது. நீங்கள் எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயங்கள் உங்கள் கண்ணுக்கு இப்போ தெரியும். அது மட்டும் இல்லாமல் குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை ரொம்ப ஏளனமாக பார்த்தவங்க, இவெல்லாம் எதுக்கும் உதவ மாட்டான் அப்படின்னு ஒதுக்கி வச்ச சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் ஒவ்வொரு விஷயம் செய்கிறீங்கள, அதிலெல்லாம் வெற்றியை பார்ப்பீங்கள, அதையெல்லாம் பார்த்து அவங்க ரொம்பவே வியந்து போவாங்க. கண்ணுப்படுற அளவுக்கு
உங்கள் நிலைகள் மாறும். அதனால் உங்களை கொஞ்சம் சுற்றி போட்டுக்கோங்க. இவன் எப்படி திடீர்னு முதலாளியானா அப்படின்ற அளவுக்கு பொறாமைப்படுவாங்க. இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான புது புது வாய்ப்புகள்லாம் கிடைக்குதோ அதை மறக்காமல் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். சொந்தமாக தொழில் செய்கிறீங்கன்னா, என்னடா இது, சொந்தமாக தொழில் செஞ்சிட்ருக்கோம், இத்தனை டைம் இல்லாமல் இந்த டைமில் வந்து பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வாங்கி போட்டதெல்லாம் அப்படியே இருக்குது, எதுவுமே வந்து சேல் ஆகலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுடைய நிலை இனிமேல் மாறப்போகுது. முடங்கி கிடந்த உங்கள் தொழில் இனிமேல் வேகத்தோடு லாபத்தை கொண்டு வரும். எந்த அளவுக்கு வேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூறாவளி வேகம் போல் உங்கள் லாபத்தை அது பெருக்கி கொடுக்கும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கடந்த சில காலகட்டமாகவே உங்களுக்கு என்னென்னு புரியாமல் ஒரு உடல் சோர்வு, கை கால் வலி, அடிக்கடி ஏதோ ஒரு சின்ன சின்ன வியாதி, மருத்துவமனைக்கு போயிட்டு வரக்கூடிய நிலையெல்லாம் இருந்திருக்கும். அந்த நிலை எல்லாமே நீங்கள் போகுது. உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியே உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கும். இதனாலேயே உங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்கும், மனக்குழப்பங்கள் இருக்கும். என்ன இது பொழுதானைக்கும் நம்மளுக்கு ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்கே, ஹாஸ்பிட்டல் செலவு ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்ம சம்பாதிக்கிறதே இவ்வளோதான், அதில் பாதி வந்து ஆஸ்பத்திரி செலவுக்கே போணுச்சுன்னா மீதி வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்துட்டு வந்தவங்களுடைய நிலைகளும் மாறப்போகுது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மன அழுத்தம் நீங்க போகுது. சொந்தக்காரங்களும் சரி, பக்கத்தில் இருக்கவங்களும் சரி, வியந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் வந்துருச்சுன்னே சொல்லலாம். யாரை ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சிங்களோ அவங்கள நம்பினா நம்மளை கைவிட மாட்டாங்க. எல்லா பிரச்சனைக்கும் கண்டிப்பாக அவங்க நம்மளுக்கு துணையாக நிற்பாங்க. உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக துணை நிற்பாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய சுய ரூபம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தெரியும். இது வந்து உங்களுக்கு ஒரு ஷாக்கான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இதனாலேயே கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய நிம்மதி கிடைச்சது போல் இருக்கும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாடா இப்போயாவது இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமே, இதுக்கு மேலேயாவது கரெக்டாக இருந்துக்கலாம், இது வரைக்கும் ஏமாந்தது போதும், இதுக்கு மேலே ஏமாறக்கூடாது இவங்கக்கிட்ட அப்படின்ற ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு அவங்கள விட்டு விலகி வருவீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க விஷக்கொடிகள் அப்படின்னே சொல்லலாம். யார் எப்படி என்ன மாதிரி கேரக்டர் உங்களை எப்படி நினைக்கிறாங்க நடத்துகிறாங்க அப்படின்ற வரைக்குமே இந்த காலகட்டத்தில் அந்த கடவுள் உங்களுக்கு காமிச்சிருவாங்க. அதை வச்சு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் உங்களை ரொம்ப நாளாக வாட்டி வதச்சிட்டு இருந்து வந்த ஒரு பெரிய சிக்கல் அப்படிங்கிறது இனிமே வராது. அதாவது சட்ட சிக்கல் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, வழக்குகள், ஏதாவது சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஸோ அப்பா எப்படா அந்த பிரச்சனை முடியும், நம்ம கைக்கு காசு வரும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல முடிவு வரப்போகுது. அந்த முடிவு கூட நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அந்த வகையில் தான் இருக்கும். உங்களுக்கு ஒன்று கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க, ஆனால் அந்த விஷயம், அதாவது நீங்கள் வந்து நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் நீங்கள் வந்து கிடைக்கணும், அடப்போ கிடைக்கணும்னு ஆசை தான், ஆனால் நம்ம கையில் கிடைக்குமா என்னன்னு எனக்கு தெரியல, நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் டப்பு டப்பு டப்புன்னு உங்கள் கைக்கு வந்து சேரும். புதிய உறவால் உங்களுக்கு நிறைய விதமான பலன் கிடைக்கும். மேலும் நீங்கள் தூக்கத்தை தொலைச்சிட்டு இப்போ வரைக்குமே ஏங்கிட்டு இருப்பீங்க, என்னைக்கு தான் நிம்மதியான தூக்கம் வரும், எப்போ தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நல்ல தீர்வு வரும், நம்ம பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு எண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அந்த நிலைகள் எல்லாமே தீரப்போகுது. மேலும் நீங்கள் முக்கியமாக உங்கள் குலதெய்வம், நீங்கள் ஏதாவது கஷ்டத்தில் இருக்கீங்க, பண விஷயமா இருந்தாலும் சரி, மன விஷயமா இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வீட்டில் இருக்க முடியல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உடனே எந்த கோயிலுக்கு போகணுன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு கிடைச்சாவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாதி பிரச்சனைக்கு தீர்வு கண்டிப்பாக கிடைச்சிரும். பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் போயிட்டு வந்தீங்கன்னா மேலும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் நிறைய விதமான முன்னேற்றத்தை கண்கூட உங்களால் பார்க்க முடியும்.
சில நேரத்தில் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய விரக்தி தோன்றும். இந்த நாட்களில் உங்களுக்குள்ள பெரிய ஆன்மீக மாற்றம் நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். மனசுக்குள்ளே இனம் புரியாத விஷயங்கள்லாம் தோணும்போது யோசிக்காமல் டக்குன்னு கோயிலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு சாமியை பார்த்துட்டு கோயிலில் உட்காந்துட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பாரமாக இருந்தாலும் அப்படியே காற்றோடு கரைஞ்சிரும். அந்தளவுக்கு பவர் இருக்குது நம்ம குலதெய்வ கோயிலுக்கு. எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, குலதெய்வ கோயில் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப தூரமாக இருக்கும், போக முடியாத ஒரு நிலை வரும். அதனால் பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு கோயிலுக்கு கூட போயிட்டு வாங்க. ரொம்ப கவலையாக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து போயிட்டு வரணும். அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் மனசில் எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அப்போதைக்கு உங்கள் மனசில் கரைந்து நிம்மதியை கொடுக்கும். நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு முடிவுமே ரொம்ப சரியாக 100க்கு 100 துல்லியமாக இருக்கும். யாருமே குறை சொல்ல முடியாது. அந்தளவுக்கு நிலை மாறப்போகுது. எல்லாருமே உங்கள்கிட்ட வந்து ஒரு தீர்வு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரப்போகுது. நார்மலாகவே நீங்கள் புத பகவானை ராசி அதிபதியாக பெற்றிருக்கனால அறிவுத்திறன் உங்கள்கிட்ட ரொம்ப ஜாஸ்தி, படிப்பாற்றல் அதிகம். ரொம்ப அதிகமாக மோஸ்ட்லி இந்த மிதுன ராசிக்காரங்க படிச்சிருப்பாங்க. ஆனால் என்ன, அவங்க படித்ததுக்கும் அவங்க செய்யக்கூடிய வேலைக்கும் சம்மந்தம் மட்டும் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். மற்றபடி இவங்க ரொம்ப அறிவாளி. தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்துருச்சு. இதை பார்த்தே உங்கள் உறவினர்களும் உங்களை சுற்றிக்கிறவங்களும் ரொம்ப பொறாமப்படுவாங்க. எப்படி இருந்தவன் எப்படி ஆயிட்டான் பார்த்தியா, எப்படி இருக்கான் பாரு, எப்படி வாழ்கிறான் பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய மாற்றம் வந்து இருக்கும். வீட்டில் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருந்த ஒரு நல்ல காரியம் இப்போ நீங்கள் வந்து எதிர்பார்க்காத வகையில் டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். கல்யாணத்துக்கு ஏதாவது வரம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே தடை தாமதம் அப்படின்னே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அந்த நிலையெல்லாம் உடஞ்சி போய் நீங்களே எதிர்பார்க்காத வகையில் நல்ல வரன் கிடைக்கும். வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கு அது கனவாக இல்லாமல் நனவாக மாறப்போகுதுங்க. கல்யாணமே ஆகாது அப்படின்னு நினச்சவங்களுக்கு கல்யாண வரன் கிடைக்க போகுது. வீடு வாங்க முடியாது அப்படின்னு நினச்சவங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய நிலை வரப்போகுது. சொந்தக்காரங்க எல்லாம் உங்கள் வீட்டில் நடக்க போகிற ஒவ்வொரு சுப காரியத்தையும் பார்த்து அப்படியே உறைஞ்சி போய் நிற்பாங்க. அட என்னையா அது, ஏதோ படத்தில் வர மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு ஒவ்வொரு மாற்றங்களும் இருக்கும். அவங்களே வந்து உங்கள் முன்னாடி கை கட்டி நிற்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை திறன் அப்படிங்கிறது மாறும். ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு ஊருக்கோ இல்லை வெளிநாட்டுக்கோ போய் சாதிக்கணும் அப்படின்னு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த முயற்சி கூட உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்கும். அதனால் வெளிநாட்டுக்கு போகணும், படிக்கணும், இல்லை வேலை பார்க்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் மிதுன ராசிக்காரங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்க போகுது, என்ன மாற்றத்தை தரப்போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்ன பரிகாரங்கள் பண்ணணுங்கிறத பற்றி தெளிவாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.